நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என்னை இயேசுவாலே. நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என் தேவனாலே. பொறுமை எப்படி வாங்கிக் கொள்றது? தேவ கிருபையினாலே இந்த பொறுமையை நம்ம சம்பாதிக்கணும். ரோமர் 15 கூறியிருக்கிறது, பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் ஏக சிந்தை நமக்கு வேணும்னா அந்த பொறுமை நமக்கு வேணும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பிள்ளைகள்கிட்ட பொறுமையாக இருக்கணும், கணவர்கிட்ட பொறுமையாக இருக்கணும், பாடுகளில் பொறுமையாக இருக்கணும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். வேத வசனத்தை நான் கை கொண்டிருக்கிறேன், அந்த வசனத்துக்கான கை கொள்றதுக்கான பலன் எனக்கு வந்து சேர நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். என் ஜெபத்துக்கான பதில் வர்றதுக்கு நான் பொறுமையாக இருக்கணும். நான் விசுவாசிக்கிறதை நான் பார்க்கறதுக்கு எனக்கு பொறுமையாக இருக்கணும். நான் விசுவாசிக்கிறதை நான் பெற்றுக்கொள்ள நான் பொறுமையாக இருக்கணும். நான் அறிக்கை பண்ணுகிறதை என் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எனக்கு பொறுமை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லும்போது உங்களை குறித்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்ப தேவ கிருபையினாலே, தேவனுடைய அனுக்கிரகத்தினாலே அந்த பொறுமை உங்களுக்கு கொடுக்கப்படும். புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.